தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். நடிகை கஸ்தூரி தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி நேற்று ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சில நாட்களுக்கு முன்பு இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி நேற்று ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இது குறித்தான விரிவான விவரம். நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர் மீது புகார் என்பது எழப்பட்டது. நடிகை கஸ்தூரி பேசிய தெலுங்கு மக்கள் குறித்து பேசிய அந்த வாசகம் என்பது கடுமையாக விமர்சனத்துக்குள்ளான நிலையில் சென்னை மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் அவர் மீது புகார் என்பது அளிக்கப்பட்டு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நடிகை கஸ்தூரி சார்பில் தெலுங்கு மக்கள் குறித்து தவறாக தான் பேசவில்லை, தான் பேசியது சர்ச்சைக்குரிய வகையில் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மன்னிப்பு கேட்கும் வகையில் வீடியோ என்பதனை வெளியிட்டிருந்தார். மன்னிப்பும் கோரியிருந்தார். ஆனாலும் அந்த மன்னிப்பு என்பது மன்னிப்பு கோரும் விதமாக இல்லாமல் இருப்பதாகவும் தொடர்ந்து சர்ச்சை என்பது கிளம்பி வந்தது. இந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி தரப்பில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. ஆனாலும் கூட அந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. குறிப்பாக நடிகை கஸ்தூரி தரப்பில் மன்னிப்பு என்பது முறையாக கேட்கப்படவில்லை, அது மன்னிப்பு கேட்கும் தோரணை இல்லை என்பதாக நீதிபதிகள் கருத்து என்பது தெரிவித்தார்கள். மேலும் அந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை பிடிப்பதற்காக தமிழக காவல்துறை சார்பில் தனிப்படை என்பது அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் ஹைதராபாத் விரைந்த தமிழக காவல்துறையினர் உதவியுடன் நடிகை கஸ்தூரியை கைது செய்தனர். இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி தற்போது தமிழகம் அழைத்து வரப்பட்டு குறிப்பாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அவருக்கு முழு உடல் பரிசோதனை என்பது செய்யப்பட்டது. அதற்கு பிறகாக அவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசியதற்கான காரணம் என்ன, அவர் பேசியதற்கு பின்புலத்தில் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த விசாரணை என்பது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக சென்ற நிலையில் தற்போது அவர்களை நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்துவதற்காக எழும்பூர் நீதிமன்றத்திற்கு தற்போது மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு தற்போது நடிகை கஸ்தூரி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் இருக்கக்கூடிய ரகுபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது நடிகை கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டதற்கு பின்பாக காவல்துறையினர் காவலில் எடுத்து 15 நாட்கள் காவலில் எடுப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்வதாகவும் தகவல் கிடைக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.